சோம்பேறித்தனம் என்னென்னா, அதாவது குளிர்காலத்தில் நீ நல்லா கம்பளி போர்வ, அதற்கு தகுந்தாற்போல் வந்து நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். குளிர்காலத்துக்கு தகுந்தாற்போல் உன்னை மாற்றிக்கணும், உணவை மாற்றிக்கணும், நீ உடுத்துகிற உடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரவில் போர்த்தி கொள்கிற போர்வையை கூட மாற்றணும். நல்லா கம்பளி போர்வை, அந்த குளிர் உன்னை பாதிக்காத அளவுக்கு நீ ஒரு கம்பளி போர்வை, கம்பளி சொட்டரு, மங்கி குல்லா அதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அது வந்து அதெல்லாம் நீ பண்ணலை இல்லைப்பா, அதெல்லாம் பண்ணுறது இல்லைப்பா, வழக்கமாக போத்திக்கிற போர்வை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கிற அப்படின்னா அவனுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அது ஒரு சோம்பேறித்தனம். நீ குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி உணவை மாற்ற வேண்டும், உடையை மாற்ற வேண்டும். குளிர்காலத்தில் குளிரை தாங்குவதற்கு பொருத்தமான உடையை அணிய வேண்டும். உணவை மாற்ற வேண்டும். குளிர்காலத்துக்கு ஏற்ற உணவுகளை நீ மாற்றி உண்ண வேண்டும். குளிர்காலத்துக்கு கதகதப்பான சூட்டை தருகிற உணவை சாப்பிடணும். அந்த மாதிரி குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி நீ உன்னை மாற்றிக்கணும். வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீ உன்னை மாற்றிக்கணும். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். சிக்கன்லாம் நான் வெயில் காலத்துலேயும் சாப்பிடுவேன், குளிர் காலத்துலேயும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா. வெயில் காலத்துலேயும் அவங்க வெயில் காலம்னாலும் சரி, குளிர் எப்போ பார்த்தாலும் அந்த சூட்டை தருகிற அந்த மாறவே மாட்டாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு மாற்றம் இல்லாத ஒரு சோம்பேறித்தனம். இதுதான் ஒரு இதுவும் ஒரு சோம்பேறித்தனம். காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும் அப்படிங்கிறது வந்து, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ முன்னேறிய காலம், கடந்த காலம் கொஞ்சம் பழைய காலம், அப்போ இன்றைக்கி கொஞ்சம் முன்னேறி இருக்குது இயந்திர அறிவியல் உலகம். அப்படி இருக்கும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நாகரீகத்தை மாற்றுறோம், வாழ்க்கை முறையை மாற்றுறோம், உடைகளை மாற்றுகிறோம். இது தொழில்கள், புதிய புதிய தொழில்கள் வந்திருக்கு, படிக்கிறதுலாம் புதிய புதிய படிப்புகள்லாம் வந்திருக்கு. இதுதான் மாற்றம். காலத்துக்கு தகுந்தாற் போன்று நாம் நம்மை மாற்றிக்கொள்வது என்பது இதுதான் நினச்சிட்ருக்காங்க. அதுவும் ஒன்று தான், ஆனால் இதுவும் ஒன்று இருக்குது. அதாவது குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி நம்மளை வந்து கரெக்டாக அதில் ஒரு கவனமாக இருந்து ஒரு பொருத்தமான ஒரு மாற்றத்தை நாம் வந்து அதில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. குளிர்காலம் எப்போவும் நான் ஒரே உணவு தான், எல்லா காலத்துலேயும் சூட்டை தருகிற உணவில் நான் எப்பவும் சாப்பிட்டுட்ருப்பேன். வெயில் காலத்துலையும் சாப்பிடுவேன், குளிர் காலத்துலையும் சாப்பிடுவேன். அது மாதிரி உணவில் எந்த மாற்றமும் இருக்காது, உடுத்துக்கிற உடையிலும் பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு சோம்பேறித்தனம். காலத்துக்கு தகுந்த மாதிரி வெயில் காலம் வருதா, அதுக்குன்னு தகுந்த மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். வெளியில் உள்ள காற்றெல்லாம் நல்லா உள்ளே வந்து தூங்குற மாதிரி அந்த அறையில் அப்படி ஒரு ஏற்பாடு. அப்புறம் குளிர்காலத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும். நம்ம குளிர்காலத்தில் வாழ்கிறோம் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும். அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அதுதான் காலத்திற்கு தகுந்தாற் போன்று நாம் நம்மை மாற்றிக்கொள்வது. தட்பவெட்ப நிலைக்கு தகுந்தாற் போன்று நமது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், உணவு முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், உடை உடுத்துகிற முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இருப்பிடத்தை கூட அதற்கு தகுந்தாற் போன்று சில மாற்றங்களை செய்ய வேண்டும். இதுதான் காலத்திற்கு தகுந்தாற் போன்று நாம் நம்மை மாற்றிக்கொள்வது. எங்கன்னா இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து இப்போ இங்கே தானே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த முன்னேற்றம் கிடையாது. இப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம்லாம் ரொம்ப முன்னேறி இருக்குது. அப்போ இந்த மாற்றம் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போகுது. 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அதற்கு பிறகு 2040க்கு அப்புறம் வரப்போதில்லை அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அது எப்போவுமே மாறவே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே இன்னும் அந்த தொழில்நுட்பம் படிப்படியாக நம்ம செயலிழந்து கொண்டே போகும்போது கடைசியில் இன்னொரு 500 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உலோகங்களால் ஆன எந்த ஒரு பொருளுமே மனுஷங்க கையில் இருக்காது. உலோகத்தால் ஆன எந்த ஒரு பொருளுமே மனுஷங்க கையில் இருக்காது. எல்லாமே இப்போ நாம் சேமித்து எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து நாம் கத்தி, அருவாள், அண்டா, குண்டா, அடுப்பு எல்லாத்தையும், அம்மிக்கல், உரல் எல்லாத்தையும் இங்கேருந்து நம்ம தூக்கிட்டு போகிறோம் எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு. இது எல்லாமே ஒரு காலத்தில் நம்ம கையை விட்டு போயிடும். எப்படியும் மனுஷங்க அதை தொலைச்சிருவாங்க. வெள்ளம்லாம் பெரிய மழை வரும், வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும். அம்மிக்கல் கூட அடித்து செல்லப்படும். அம்மிக்கல், ஆட்டு உரல் இதெல்லாத்தையும் கூட வெள்ளம் அடித்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது. எப்படி 500 வருஷத்தில் இன்னொரு 500 வருஷத்தில் கண்டிப்பாக பெரும் வெள்ளம் வரும். எல்லா ஒரு பகுதியிலும் பெரிய வெள்ளம் வரும், புயல் வரும். அப்போ வந்து நாம் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம போகிறோம் பார்த்திங்களா. இயந்திர அறிவியல் உலகிலிருந்து நமக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம போகிறோம். அப்போ அப்படி போகிற பொருட்கள் அண்டா, குண்டா, அருவா, கத்தி, ஈட்டி, சுத்தியல், உளி, அப்புறம் வந்து அம்மிக்கல், ஆட்டு உரல் இதெல்லாம் இருக்குல்ல, உரல், உலக்க, இது எல்லாமே அடுத்து வருகிற 2040க்கு அப்புறம் வருகிற ஒரு 500 வருஷத்தில் இது எல்லாமே மனுஷங்க கையிலேருந்து காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் மனித வாழ்க்கையை பார்த்தா எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போய் அவங்க எப்போவுமே 2040க்கு அப்புறம் யாரும் இந்த உலோக உற்பத்தியில் ஈடுபட மாட்டாங்க. உலோகங்களை உற்பத்தி செய்வது, தாது பொருட்களிலிருந்து பிரித்து எடுக்குவது அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க.
2040 அப்புறம் படிப்படியாக அந்த வழக்கம் நின்று போய்விடும். தொழிற்சாலைகள் எல்லாம் அப்படியே நின்றுவிடும். மின்சாரம் கிடையாது, உற்பத்தி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி மனித வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அதன் பிறகு இன்னும் ஒரு 500 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க கையில் உலோகங்களாலான எந்த ஒரு பொருளுமே இருக்காது. இரும்பு, செம்பு, பித்தளை, அலுமினியம்னா என்னன்னு கேட்பாங்க. தங்கம் எல்லாம் காணாமல் போயிடும் ஒரு 500 வருஷத்தில். ஏன்னா இனிமேல் தங்கத்தை யாரும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு எடுக்க மாட்டாங்க. தங்கத்தை போய் சுரங்கத்தில் போய் நோண்டி எடுத்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த வேலையை அவங்க பண்ணவே மாட்டாங்க. அதை வச்சு அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது, தங்கத்துக்கு மதிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகுது. அப்படிங்கும்போது மாற்றமே இல்லாத ஒரு உலகம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது, உலகம் எப்படி இருந்தது, அப்புறம் தண்டவாளம்லாம் போட்டாங்க. கடந்த ஒரு 300 வருஷம் 200 வருஷமாக தண்டவாளம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்டவாளம் போட்டாங்க. இன்றைக்கி வேறு டெக்னாலஜிலாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ இல்லை. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ வேறு மாதிரி இருக்காங்க. ஒரு 20 வருஷம் இப்படி ஒரு மாற்றம் என்பது இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் ஒரே மாதிரி வாழவே இல்லை. அப்போ இதுதான் காலத்துக்கு தகுந்தாற் போன்று மாற்றம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்படி மாற்றம் என்பது நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து புதியது இனிமேல் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லா விண்வெளிக்கு வேறு கிரகத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட மாற்றம்லாம் வரப்போகுதுன்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அதாவது இன்னொரு 2040க்குள்ளே நீ என்ன பண்ணுறியோ அதான் மாற்றம். அதுக்கப்புறம் நீ எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாது. அதற்கப்புறம் ஒரு மாற்றம் வரப்போகுது. 2040க்கு அப்புறம் மக்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் வரப்போகுது. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழப்பது, அதுதான் மாற்றம். அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது, அதுதான் மாற்றம். அப்புறம் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போன உடனே 2040க்கு அப்புறம் நாம் இங்கேருந்து ஆட்டு உரல், அம்மி எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அருவா, உலக்கை, ஈட்டி, கத்தி, அண்டா, குண்டா, சில அலுமினியம் அண்டா, பிரியாணி அண்டா எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போவோம் அந்த உலகத்துக்கு. கட்டில், பீரோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். அது எல்லாமே அடுத்து வருகிற ஒரு 500 வருஷம் கழித்து 500 வருஷத்தில் தான் 500 வருஷம் தான் நம்ம அதை பயன்படுத்துவோம். அதுக்கு பிறகு படிப்படியாக அது நம்மக்கிட்டேருந்து காணாமல் போயிடும், தொலைஞ்சு போயிடும், பல்வேறு அது தூரப்பிடிச்சு போயிடும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மனுஷங்கிட்ட உலோகங்களாலான எந்த ஒரு பொருளுமே இருக்காது. உலோகத்தாலான இந்த கட்டிடங்கள்லாம் ஒரு 500 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் இடிஞ்சு போயிடும். இந்த கட்டிடம், பெரிய இந்து கோயில், அதாவது ரொம்ப 1000 வருஷமாக இருக்கிற இந்த இந்து கோயில் கூட பராமரிக்கப்படாமல் இன்றைக்கி இது பராமரித்து வச்சனால தான் இன்றைக்கி அது இன்னும் இருக்குது. ஒருவேளை அதெல்லாம் பராமரிக்கப்படாமல் அது கூட இடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்து கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தோட வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய உறுதியான கட்டடமாக இருந்தாலும் சரி, இன்னொரு 500 வருஷத்துக்கு தான் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பராமரித்தா தானே இருக்கும், ஒழுங்காக இருக்கும். அப்போ அது கூட காணாமல் போகிறதுக்கு, இடிஞ்சு போகிறதுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற அடையாளங்கள் எல்லாமே ஒரு 500 வருஷம், இன்னொரு 500 வருஷம் தான் இருக்கும். எந்த அடையாளமும் மிச்சம் இருக்காது. இப்போ இருக்கிற கட்டடம், இன்றைக்கி நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் ஒரு இயந்திர அறிவியல் உலகம், இது எல்லாமே அப்படியே கட்டடங்கள்லாம் எல்லாமே மண்ணோட, நீங்கள் இடிக்கலைன்னா கூட அது அப்படியே சிதிலமடைஞ்சு இடிஞ்சு மண்ணோட மண்ணாக இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருதா, அது என்றைக்குமே மாறாது. அதுக்கப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது எப்போதுமே மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது தொழில்நுட்பத்தினால எப்படி ஃப்ளைட்டு, ஏரோப்ளேனு, ட்ரெயின் இப்படியெல்லாம் மாறிச்சில்ல. அடுத்தடுத்து மாறிக்கிட்டே புதுசாக பஸ்ஸை கண்டுபிடிச்சாங்க, சைக்கிளை கண்டுபிடிச்சாங்க, அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருந்து அப்புறம் வானூர்தியை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே காலங்கள் மனித வாழ்க்கை முறையே மாறிச்சில்ல. இந்த மாதிரியான மாற்றம் 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை வரப்போகுது. இந்த மாதிரியான மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது போன்ற மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை வரப்போகுது. எப்போதும் ஒரே மாதிரி இனிமேல் மனித இனம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ போகிறாங்க. மாற்றமே இருக்காது, ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை. இந்த தொழில்நுட்பம் தானே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தானே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அதனால் அந்த மாற்றம் என்பது இனிமேல் ஏற்படாது. ஏன்னா மனுஷங்களால் இனிமேல் கடினமாக உழைக்க முடியாது. தொழில்நுட்ப மாற்றம் ஏன் வருகிறது, மனுஷங்க கடினமாக உழைக்கிறாங்க, அதனால் அவங்க அந்த தொழில்நுட்ப மாற்றம் என்பது ஏற்படுகிறது. மனுஷங்க ரொம்ப கடினமாக உயிரை பணயமாக வச்சு முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்க. அந்த உழைப்பு அதனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி உணவை உட்கொண்டார்கள். அவருடைய மனம் தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருக்கிறது, இடைவெளி இல்லாமல், ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அதே மூலதனமாக அதன் மீது நம்பிக்கை வச்சு தான் மனுஷங்க கடினமாக உழைச்சாங்க. மனுஷங்க கடினமாக உழைச்சாங்கன்னா எதன் மீது நம்பிக்கை வச்சாங்க, எதன் மீது நம்பிக்கை வச்சு இவ்வளோ கடினமாக உழைக்கிறாங்க அப்படின்னா மனசு இருக்குது பாருங்கள், எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குதா,
உங்களுக்கு. எனக்கு இல்லை. எனக்கு அதெல்லாம் நிறைய எனக்கெல்லாம் அது வந்து பெருமளவு குறைந்து இப்போ வந்து நான் மனித நிலையில் முழுமையடைகிற அந்த கட்டத்தில் நான் இருக்கேன் படிப்படியாக. அப்போ உங்களுக்கு வந்து படிப்படியாக அந்த எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குதா? அந்த உழைப்பு தான் நீங்கள் கடினமாக உழைப்பதற்கு நீங்கள் காரணம். நீங்கள் ஏன் கடினமாக உழைக்கிறீங்க தெரியுமா? ஏன் வந்து நீங்கள் இப்போ 10 மணி நேரம் 12 மணி நேரம் உங்கள் உழைப்பில் முரட்டுத்தனமாக ஏன் உழைக்கிறீங்க தெரியுமா? உயிரை பணயமாக வச்சு எதையாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு முரட்டுத்தனமாக உழைக்கிறீங்க பார்த்தீங்களா தொடர்ச்சியாக. அது எதனால் சாத்தியம் தெரியுமா? உங்கள் மனசில் கனவுகள், எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள், கற்பனைகள் இது வந்துக்கிட்டே இருக்கா? இடைவெளியே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கா? ஓய்வு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கிறதா? அந்த உழைப்பின் மீது, அந்த மனதின் உழைப்பின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான், அதுதான் மூலதனம், அதுதான் முதலீடு, மனித உயிர்களின் முதலீடு. இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு மனுஷங்க எது மீது நம்பிக்கை வச்சு உழைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி மனசில் எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், அது இடைவிடாமல் வந்து கொண்டே இருக்கும். அது மேலே நம்பிக்கை வச்சு தான் இது எக்காலமும் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் மனுஷங்க எதை வேணாலும் சாதிச்சிடலாம். இந்த மாதிரி மனது வந்து கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறது. அந்த உழைப்பு வந்து அந்த கடினமாக எப்போதும் யோசனைகள், கனவுகள், நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி வந்துக்கிட்டே இருந்தால் நம்மளால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மீது நம்பிக்கை வச்சு தான் மனுஷங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இப்போ வந்து இனிமேல் உழைக்க முடியாதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இனிமேல் எண்ணங்கள், கனவுகள், நினைவுகளில் இடைவெளி வந்தாச்சு. ஓய்வு வந்துருச்சு. ஒரு எண்ணம் வருதுன்னா கொஞ்ச நேரம் கழித்து தான் ஒரு யோசனை வரும். ஒரு யோசனை வருதா கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சிந்தனை வரும். ஒரு சிந்தனை வருதா கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு சிந்தனை வரும். கொஞ்ச நேரம் கழித்து தான் வரும். இதுக்கு இடையில உள்ள இடைவெளி வெற்றிடமாக இருக்கும். ஒரு சிந்தனை வரும், கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு நினைவுகள் வரும், கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப நேரம் கழித்து ஏதாவது கனவு, ஏதாவது பகல் கனவு எதுனா வரும். இந்த மாதிரி மனசு இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு உழைக்காது, தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்காது. அதனால்தான் இனிமே பிறக்கிற மனுஷங்க வந்து எப்போதும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களால கடினமாக உழைக்க முடியாது, முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது, உயிரை பணயமாக வச்சு உழைக்க முடியாது. அவங்க மனசு, ஏன்னா அதுக்கு காரணம் அவங்க மனதின் உழைப்பு இருக்குல்ல, அதில் இடைவெளி ஏற்பட்டு விட்டது, ஓய்வு ஏற்பட்டு விட்டது. அவங்களால தொடர்ச்சியாக உழைக்க முடியாது, உழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் ஏன் இப்படி உழைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நாமெல்லாம் மனித உயிர்களாக நாம் இன்னும் முழுமையடையவில்லை. அதனால தான் வந்து அது முழுமையடைவதற்காகத்தான் மனுஷங்க வந்து பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி போயிடுமா அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும். 4 பேர்ட்ட அட்ரஸ் கேட்பீங்க. தெரிஞ்ச இடத்துக்கு போகிறதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும், இது நம்ம தெரிஞ்ச இடம். ஒரு 4 வாட்டி போன ஒரு இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக போய் சேர்ந்துருவீங்க. உங்களுக்கு பெரிய பதட்டம்லாம் இருக்காது, எந்த வழின்னு உங்களுக்கு தெரியும். இப்படி போனால் கரெக்டாக போயிடலாம் அப்படின்னு தெரியும். வழக்கமாக நீங்கள் அந்த வழியாக போயிருப்பீங்க. போகாத ஊருக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ பதட்டமாக இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோமா மாட்டோமா, யாருக்குமே அந்த வழி தெரியாது. நீங்கள் போகாத ஊருக்கு போகிறீங்க, ஆனால் யாருக்குமே அந்த வழி தெரியாது. அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு போவோமா மாட்டோமான்னு உங்களுக்கு சந்தேகமே வந்துடும். இப்போ நீங்கள் போகிற ஊருக்கு, ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் போனது கிடையாது, ஆனால் நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊருக்கு இது நீங்கள் போனது கிடையாது, ஆனால் அந்த ஊர் வந்து மற்றவங்களுக்கு தெரியும்னா கூட நீங்கள் அட்ரஸ் கேட்டு போயிடலாம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 பேர்ட்ட கேட்டு போயிடலாம். ஆனால் யாருமே போகாத ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். அந்த இடம் போய் சேருவோமா மாட்டோமா, அந்த இடத்துக்கு நம்ம போய் சேருவோமா மாட்டோமா, அது எங்கே இருக்கும், இங்கே தான் இருக்குமா, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரே பதட்டமாக இருக்குமா, ஒரு நிம்மதியாக இருக்காது, ஒரு கோபமாக இருக்கும். இன்னும் எவ்வளோ நாள் தான் போகணும், ஏன் இது போதாதா, இன்னுமா எவ்வளோ தூரம் தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக, ஒரு அமைதியே இருக்காது, நிம்மதியாக இருக்காது, உங்களுக்கு நம்பிக்கை கூட இருக்காது. சமயத்தில் நம்ம போவோமா மாட்டோமா, உண்மையிலே அந்த இடத்த நம்ம கண்டுபிடிப்போமா, அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்போது அதுதான் வந்து இப்போ மனுஷங்களாக முழுமையடைகிறதுக்காக தான் மனுஷங்க போகிறாங்க. விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மனுஷங்க. மனம் என்னும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக முழுமையடைவதற்கு இவங்க பயணித்து கொண்டிருக்கிறார்கள். மனித உயிர்களாக முழுமையடைந்தால் அங்கே மனுஷங்க எப்படி வாழ்வாங்க தெரியாது இவங்களுக்கு, ஆனால் போய்கிட்டே இருக்காங்க. ஒரு மனுஷங்களாக நாம் எப்படி முழுமையடைய போகிறோம், நமக்கு எப்படி என்னெல்லாம் தேவை, அங்கே போனால் என்ன சாப்பிட்ணும், மனுஷ உணவுன்னா என்ன அது தெரியாது. அப்போ அதுக்கு தான் இந்த ஆராய்ச்சி எதுவாக இருக்கும் அதுபடின்னு கண்டுபிடிப்பதற்காக இந்த ஆராய்ச்சி. மனுஷங்களாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க பிறகு, இதுவா அதுவா, ஒருவேளை போரிடுவாங்களா, ஒருத்தர் அடிச்சுப்பாங்களா, குத்திப்பாங்களா, சண்டை போட்டுப்பாங்களா, சுட்டுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எது தான் மனித இயல்பு, அப்போது இந்த பாலியல் வன்முறையெல்லாம் இதெல்லாம் மனித இயல்பா, இதுதான் மனித இயல்பா
அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் தேடுறாங்க. எது மனித இயல்பு, எது மனுஷங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பிறக்கிற ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. யார் இதுலேருந்து இந்த ஆராய்ச்சிலேருந்து நீ தப்பவே முடியாது. இன்னும் ஆராய்ச்சியாளர்னால் அவரு தான் இவர் தான், அவர் அந்த ஆராய்ச்சி கூடத்தில் ஆராய்ச்சி பண்ணுற பாருங்க அவர் தான், அப்படி கிடையாது. எல்லாருமே ஆராய்ச்சியாளர்கள். எல்லாருமே ஒரு கோணத்தில் அணுவாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. 800 கோடி பேர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,00,000 கோடி பேருக்கு மேலே அந்த உலகத்தில் பிறந்திருப்பாங்க. அத்தனை பேரும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மனுஷங்களாக எப்படி முழுமையடைகிறது என்கிற நோக்கத்திற்காக வாழ்தல் என்பதிலே ஆராய்ச்சி தான். நீ வாழ்ந்தாலே பிறந்தாலே ஆராய்ச்சி தொடங்கிருச்சு. நீ உன் விருப்பம் சார்ந்தல்ல. நீ என்ன பண்ணாலும் சரி. நீ முட்டாளாக இருந்தியா, முட்டாளாக இருந்து வாழ்ந்தியா, ஏன் முட்டாளாக இருந்த, எதனால் முட்டாளாக இருந்த, இப்படி இருந்தால் முட்டாளாக தான் ஆகும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நீ ஈடுபட்டிருக்க. ஒரு முட்டாளாக இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சி உன்னுடைய பங்கு, உன்னுடைய பங்களிப்பு. ஒருத்தர் ஒரு திருடுறாரா, அப்போ திருடுனா என்ன நடக்கும், அவரை பற்றி 4 பேர் என்ன சொல்லுவாங்க, திருடுறதுனால எத்தனை பேருக்கு இழப்பு ஏற்படுகிறது, திருடுறது நல்லதா தப்பா, அதுதான் அவருடைய ஆராய்ச்சியோட நோக்கமாக இருக்கிறது. இப்படி எல்லாருமே ஆராய்ச்சியாளர்கள் தான் நம்ம. ஆனால் எங்கே போக போகிறோம், நம்ம எந்த காலகட்டத்தில் நம்ம மனித உயிர்களாக முழுமையடைய போகிறோம் யாருக்குமே தெரியாது. எங்கே போகிறோம் அப்படின்னு எந்த இடம் தெரியாமல், ஊர் தெரியாமல் நம்ம போயிட்டுருக்கோமோ நமக்கு எவ்வளோ பதட்டம் இருக்கும், கோபம் இருக்கும், குழப்பம் இருக்கும், பயம் இருக்கும். அந்த பயம்தான் நம்ம இவ்வளோ கடினமாக உழைக்கிறதுக்கு காரணம். நம்ம கடினமாக உழைக்கிறோம் பாருங்கள், மனுஷங்க கடினமாக உழைக்கிறாங்க பாருங்கள், விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் இப்போ மனுஷங்கன்னா விண்வெளிக்கு போகணும் போலுக்க, மனுஷங்க இப்படி தான் வாழணும் போலுக்க, விண்வெளி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணணும் போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்கன்னா கிரகம் விட்டு போயிட்டே இருப்பாங்க போலுக்க, இதுதான் மனித வாழ்க்கை போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தேடல். இது உண்மையாக பொய்யா, வேற்று கிரகத்துக்கெல்லாம் போகிறாங்களே, விண்வெளி ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் உண்மையாக பொய்யா, இப்படித்தான் வாழணுமா, இதுவும் ஒரு ஆராய்ச்சி. அப்புறம் இப்போ எல்லாமே ஒரு ஆராய்ச்சி தான். அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நான் மனித நிலையில் நான் முழுமையடைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு எல்லா முடிவும் தெரியுது. ஒட்டுமொத்த மனுஷங்களுக்கு இந்த உலகத்தில் இது வரைக்கும் இருந்தவங்க, இப்போ இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற குழப்பத்துக்கு என்கிட்ட தெளிவு இருக்குது. என்னிடம் அமைதி இருக்குது. பிறருக்கு இல்லாத அமைதி, இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாருக்குமே இல்லாத ஒரு அமைதியை ஒரு தெளிவை நான் பெறுகிறேன். அது ஒட்டுமொத்த மனுஷங்களோட பிரதிநிதியாக இருந்து அந்த தெளிவை நான் பெறுகிறேன். மனுஷங்களோட இலக்கு எது, இவங்க எதுக்காக இவ்வளோ போயிட்டுருக்காங்க, ஏன் இதெல்லாம் பண்ணினாங்க, இப்போ எனக்கு அது தெளிவாக தெரியுது. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன் இதெல்லாம் பண்ணாங்க, இப்போ நான் இனிமே வர காலத்தில் மனுஷங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு இனிமே பிறக்கிற குழந்தைகள் முடிவு பண்ணிவிடுவாங்க. இனிமே பிறக்கிற உங்களால் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். ஒருவேளை உங்களால் கூட நான் சொல்கிறதுனால உங்களால் கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்க முடியும். இனிமேல் என்னை பின்தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சியாளர் வருவாங்க. அப்புறம் இனிமே பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்களா, அவங்க சொல்லுவாங்க மனுஷங்க ஏன் இதெல்லாம் பண்ணாங்க, ஏன் சண்டை போட்டாங்க. இனிமே பிறக்கிற குழந்தைகள் அதை சொல்லுவாங்க, ஏன் மனுஷங்க இப்படியெல்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் வாழணும்னு வாழ தெரியாமல் தான் இதெல்லாம் பயிற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பரிசோதனை முயற்சியில் தான் இப்போ இதுவரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களுமே பரிசோதனை முயற்சி. இப்போ அதுக்கு அவசியம் இல்லை. இனிமேல் பரிசோதனை பண்ணுறதுக்கு அது அவசியமே கிடையாது. அதான் முடிஞ்சு போச்சே. இப்போ பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி நீ ஏன் பண்ணுற, பூமி உருண்டையாக தட்டையான்னு நீ ஏன் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க, அதான் முடிஞ்சு போச்சுல்ல. அந்த ஆராய்ச்சி தான் முடிஞ்சு போச்சுல்ல. இன்னமும் யாராவது பூமி உருண்டையா இல்லையா எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுப்போமா, அதே மாதிரி தான். அது மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிகிற காலகட்டம் இது. இப்போ என் மூலமாக மனித உயிர்களின் ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சு. இனிமேல் வாழ தொடங்கணும் தெளிவான மனநிலையோட. மனுஷங்களோட நோக்கம் என்ன, இப்போ நம்ம தேவையில்லாத, எனக்கு தெரியுது எது மனுஷங்களுக்கு தேவையில்லாத செயல்கள்னு எனக்கு தெரியுது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னுடைய கருத்துக்களை நான் உங்கள் முன் வைக்கிறேன். இப்போ எது தேவையில்லாதது, எதெல்லாம் தேவையானது, மனுஷங்களோட நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துக்கு இவங்க செய்கிற செயல்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, விண்வெளிக்கெல்லாம் ஏன் போயிட்டுருக்காங்க, அது தேவையில்லாதது. எளிமையாக வாழணும், எளிமையாக வாழ்வதற்கு ஒரு உலகத்தை நான் உருவாக்கி உங்களுக்கு தரேன், அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய தேவையான செயல்கள். இதில் மற்றது எல்லாமே தேவையில்லாது தான். அதனால் அதுலேருந்து விடுபடுங்க. படிப்படியாக எதிர்கால உலகத்துக்கு அதை நோக்கி நான் என்னுடைய கருத்துக்களை முன் வச்சு, இப்போ தெரியுது மனுஷங்களுக்கு, இப்போ தான் தெரியுது நாம் ஏன் இதெல்லாம் பண்ணோம். இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க நாம் எதுக்கு இந்த பயணத்தை நோக்கி போனோம். இப்போ தான் மனுஷங்களுக்கே தெரியுது நாம் இன்னும் மனுஷங்களாக முழுமையடையலைங்கிறதே இப்போ தான் தெரியுது. அதாவது மனித பயணம் இருக்குல்ல, பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அது இப்போ தான் முழுமையடையுது. முழுமையடைகிற காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம்.
அந்த முழுமையடைதல் என்கிட்ட வந்து முடிவடைகிறது. முழுமையடைந்த முதல் மனிதனாக நான் உங்களிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அப்போது இதுக்கப்புறம் இந்த மாற்றமே நடக்குது. இதுக்கப்புறம் மனித வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ தான் மாற்றம். அந்த மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி அல்லது அதை சக்கரத்தை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து காங்கிரீட் வீடு, ஓட்டு வீடு, அப்படி இப்படின்னு கண்டுபிடிப்பு, விண்வெளி ஆராய்ச்சி, விமானம், கப்பல், அது இதுன்னு ஒரே கண்டுபிடிப்பாக இருக்குது. அப்படி தானே? காலந்தோறும் ஒரு மாற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே தான் தொடர்ந்துக்கிட்டே போகும்னு நம்ம நினைக்கிறோம்ல. இனிமேல் அப்படி இருக்காது. அவ்வளோதான், செயலிழந்து போயிடும். போதும், உங்கள் ஆராய்ச்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரே மாதிரி எப்படி எந்த வாழ்க்கை வாழ வேண்டும், மனுஷங்க வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்க்கை அதுதான். குடும்பம், உயிர், பிறக்கிறவங்க எல்லோரும் கடைசி வரைக்கும் உயிர் வாழணும், அந்த உத்தரவாதம் தருகிற அது மாதிரி மனுஷ பண்புகளும் மாறணும். உணவுகளை ஒழுங்காக சாப்பிடணும். கண்ட உணவுகளையும் சாப்பிட்டா கண்ட மனுஷங்களை ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மனுஷங்களோட குணத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் மனுஷங்க என்ன சாப்பிடணுமோ அதைத்தான் சாப்பிடணும். உணவு தான் குணத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா 2040 அப்புறம் மனித வாழ்க்கை மாற்றமே அடையாது, ஒரே மாதிரி இருக்கும். மனித வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். விவசாயம்னா விவசாயம்தான். அந்த 2 ஏக்கர் 8 வயசுக்கு மேலே 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறோம்ல, அது எல்லா காலத்துலேயும் தான். இன்னொரு 1000 வருஷம் கழித்து போனாலும் அந்த 2 ஏக்கரோ அல்லது தேவையான ஒரு நிலம், அவ்வளோதான். அதில் எது தேவையோ அது கொடுக்கப்படும், அது அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். காலத்துக்கு தகுந்த மாதிரி தேவை மாறாது. இதுதான் தேவை, அந்த மாதிரி ஒரு சமத்துவமான ஒரு வாழ்க்கை இனிமேல் வரப்போகுது. அது மாற்றமே இருக்காது. மனுஷங்க வாழ்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த சமத்துவம் என்பது மாறவே மாறாது. எனக்கு நிறைய, உனக்கு கம்மி, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சமத்துவம் என்பது இருக்கும். மனுஷங்க இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் சமத்துவம் என்பது இருக்கும். இப்படி தான் வாழ்வாங்க. அவங்க ஆடல், பாடல், மகிழ்ச்சி, குடும்பம், கூட்டு குடும்பம், இந்த நம்பிக்கையிலேருந்து அவங்க பின்வாங்கவே மாட்டாங்க. சரியான இடத்த பிடிச்சிட்டாங்க. இப்போ பூமி உருண்டைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதுக்கப்புறம் எப்போவாது நம்ம மாற்றுவோமா? இன்னொரு 100 வருஷம் கழிச்சு யாராவது மனுஷங்க இனிமேல் அந்த உருண்டைங்கிறத சதுரன்னு நினச்சிப்பாங்களா? இப்போ பூமி உருண்டைன்னு இப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இன்னும் 100 வருஷம் கழிச்சு மனுஷங்க தங்களுடைய நம்பிக்கை மாற்றிப்பாங்களா? இல்லைங்க, பூமி உருண்டை கிடையாது, அது சதுரம்னு யாராவது வந்து சொல்லிவிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான், சரியான ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாக்கா அதன் பிறகு மாற்றம் என்பது கிடையாது. மாற்றம் ஏன் நிகழ்கிறது என்றால் சரியான ஒன்றை தெரிந்து கொள்வதற்காகத்தான். முதல்ல பூமி தட்டையானது, அது வந்து படுக்கை வசமாக கிடக்கும். அப்புறம் இன்னொருத்தர் அது சதுரமானது அப்படின்ட்டு இருப்பார். இன்னொருத்தர் வந்து முக்கோணமானது, இன்னொருத்தர் என்ன சொல்லிருப்பார், அது கடவுள் படைச்சது அப்படின்னு என்னென்னோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் மாறிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் சதுரங்கிறாரு, ஒருத்தர் தட்டையானதுங்கிறாரு, ஒருத்தர் அருங்கோணங்கிறாரு, ஒருத்தர் ஆகாயத்தில் ஒருத்தர் சுமந்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறாரு. இப்படி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு இப்போ அந்த விவாதமே இல்லை. அந்த உண்மை, அது பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்சாச்சு, அது நிரூபிக்கவும் செஞ்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை மனுஷங்க மாற்றிக்க மாட்டாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவாகவும் ஒரு மாற்றமாகவும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாற்றம் இனிமேல் அது மாற்றமே இல்லாத ஒரு மாற்றமாக இருக்கிறது. மாற்றமே இல்லாத ஒரு முடிவாக இருக்கிறது. அது மாதிரி தான் மனுஷங்க எப்படியெல்லாம் வாழணுமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்படி வாழ்ந்து பார்க்குறாங்க, இப்படி வாழ்ந்து பார்க்குறாங்க, போரிட்டு பார்க்குறாங்க, சண்டை போட்டு பார்க்குறாங்க, அழித்து இந்த மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி அங்கே போய் பார்க்குறாங்க, இங்கே போய் பார்க்குறாங்க, கடலில் கப்பலை விடுறாங்க, எல்லாம் வாழ்ந்து பார்க்குறான். பூமி தட்டை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, கடைசியில் உருண்டான ஒன்று அமைதி அடைஞ்சாங்க பார்த்தீங்களா, ஏற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் மனுஷங்க அப்படி வாழ்ந்து பார்க்குறாங்க, இப்படி வாழ்ந்து பார்க்குறாங்க. ஒருவேளை அப்படி தான் வாழணுமா, ஒருவேளை இப்படி தான் வாழணுமா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்க்குறேன். கடைசியில் இப்போ நான் சொல்லிட்டேன் எப்படி வாழணும்னு, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மனுஷங்க இப்படித்தான் வாழணும்னு உங்கள் முன்னாடி என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்து விட்டேன். இப்போ என்ன நடக்கும்? ஓ கரெக்டு தான்ப்பா, இதுதான்ப்பா கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் என்னாகும்? அப்படித்தான் வாழணும், நான் எப்படி வாழணும்னு நான் சொன்னனோ அதைத்தான் எல்லோரும் சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழப்பம் இருக்காது, தங்களுடைய கருத்தையும் மாற்றிப்பாங்க. இப்போ பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்சப்ப சதுரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட தங்களுடைய கருத்தை மாற்றி கொண்டார்கள். ஆமாப்பா உருண்டை தான், ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதற்கு முன்பு சதுரம் அல்லது ஆகாயத்தில் அது சொர்க்கம் அப்படி இப்படின்னு ஏதோ கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. பூமியை ஒருத்தர் பிடிச்சி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, கடவுள் தான் பூமியை வச்சுருக்காரு கைக்குள்ளே, அப்படி இப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் பூமி உருண்டைன்னு ஒருத்தர் நிரூபித்த உடனே தங்களுடைய கருத்தையே மாற்றிக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ கடைசியில் படித்த அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள், யாரும் மறுப்பதற்கில்லை. அது மாதிரி இப்போ நான் சொல்கிற வாழ்க்கை முறை இதான் மனித வாழ்க்கை முறை, இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க எல்லா வேலையும் தேவையில்லாதது அப்படின்னு நான் சொன்ன உடனே என்ன நடக்கும்? அப்படியே பெரும்பாலானவர்கள் நான் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். கரெக்டு, நீ சொல்கிறது சரிதான்ப்பா
அப்படின்னு ஏற்றுப்பாங்க. அப்போ ஏற்றுக்கிட்டால் என்ன நடக்கும்? அவங்க வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். இதுதான் சரியான வாழ்க்கை, இதுதான் நடக்க போகுது, அப்போ இதுதான் சரியான வாழ்க்கை அப்படிங்கும்போது அந்த மாற்றத்தை அப்போ நான் சொல்கிற அந்த உண்மைக்கு தகுந்த மாதிரி பெரும்பாலானோர் தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வது, பாதுகாப்பாக வாழ்வது, எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றம் இதெல்லாம் கணக்கிட்டு அப்படியா 2040 அப்புறம் இதுதான் நடக்க போதா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே மாற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே சேஃபாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்குள்ளே எதுனா ஆகிடக்கூடாது, 2040 அப்புறம் வரப்போகிற ஒரு உலகத்தை நான் பார்க்கணும், ஒரு மிகப்பெரிய மாற்றம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்து இன்னொரு உலகத்தை நம்ம பார்க்க போகிறோம், மின்சாரம் இல்லாத ஒரு உலகம், அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எதுவும் இல்லாத, புத்தகம் இல்லாத உலகம், கணினிகள் இல்லாத உலகம், நடந்து போகிற உலகம், நடந்தும் ஓடி போகிற உலகம், ஆடைகள் குறைவாக அணிகிற உலகம் அல்லது நிர்வாணமாக வாழ்கிற ஒரு உலகம், காய்கறிகள் தானியங்களை உணவாக உட்கொள்ளாத உலகம், மாமிசத்தை முட்டை பால் மீன் இதெல்லாம் உட்கொள்ளாத ஒரு உலகம், காய்கறிகள் பழங்களை உட்கொள்கிற உலகம், நோய் இல்லாத ஒரு உலகம், குற்றமில்லாத ஒரு உலகம், வன்முறைகள் இல்லாத ஒரு உலகம், மகிழ்ச்சியான உலகம், பாதுகாப்பான உலகம், அந்த உலகத்தை பார்க்கணுன்னு மக்கள் இனிமேல் ஆசைப்படுவாங்க. அதுக்குள்ளே செத்து போயிடக்கூடாது. 2040 இந்த வேகமாக வண்டி ஓட்டி ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடக்கூடாது. நினைப்பாங்களா மாட்டாங்களா? அந்த உலகம் வரப்போகுது, அந்த உலகத்தை பார்த்துடணும்டா. இப்போ அமெரிக்காவை பார்க்கணுன்ட்டு இங்கேருந்து போகிறாங்கல்ல, அண்டார்டிகாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, சைனாவை பார்க்கணும், குற்றாலத்தை பார்க்கணும் போகிறாங்களா, சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களா இல்லையா? நான் அதை பார்த்துட்டேன், நான் அந்த ஊருக்கு போயிட்டேன், இந்த ஊருக்கு போய் சொல்கிறாங்களா? இப்போ மனுஷங்களுக்கு என்ன ஆசை வரணுன்னா 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசைக்கு வந்துடுவாங்க. அந்த உலகத்தை எப்படியாவது பார்த்துடணும், அதுக்குள்ளே நம்ம செத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்குள்ளே செத்து போயிடக்கூடாது, உயிரை எப்படியா கையில் பிடிச்சிக்கணும், கொஞ்சம் பொறு, நீ 80 வயசாவது ஒரு 10-20 வருஷமாவது பொறுத்துக்கோ, 2040 வரைக்கும் அந்த உலகத்தை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவில் கட்டுப்பாடாக இருப்பாங்க. அப்போ உயிரோட வாழணும், 2040 வரைக்குமா உயிரோட வாழணும் அப்படின்னா வேகமாக வண்டி ஓட்ட மாட்டாங்க, வேகமாக வண்டியெல்லாம் ஓட்ட மாட்டாங்க, உணவை பார்த்து சாப்பிடுவாங்க. பாரியா வெள்ளைச்சீனியெல்லாம் சாப்பிடாத, வெள்ளைச்சீனி சேர்த்த டீ காஃபியெல்லாம் குடிக்காத, 2040 நீ போய் சேர்ந்துருவ போலுக்க, அந்த உலகத்தை உன்னால் பார்க்க முடியாது போலுக்க. கொஞ்சம் 17 வருஷம்தான் இருக்குது, இப்போ 2023 ஒரு 17 வருஷம்தான் இருக்குது, கொஞ்சம் அடக்கொடக்கமாக இருந்தால் அந்த உலகத்தை பார்த்துடலாம். எவ்வளோ பெரிய மாற்றம் அது! கொஞ்சம் பொறுமையாக இரு, ஏன் அவசரப்படுற, அதுக்குள்ளே போய் சேர போறியா? கொஞ்சம் பொறுமையாக இரு. யாருக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை? மனுஷங்க இனிமேல் மாற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ போகிறாங்க, ஒரு உலகத்தில் போய் வாழ போகிறாங்க. அந்த உலகம்தான் நிரந்தர உலகம். அந்த உலகத்தை பார்க்குறத விட வேறு என்னையா இருக்குது? அந்த பாக்கியத்தை அடையாமல் நீ போயிடாத, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இரு, ரொம்ப ஆட்டம் போடாத, அல்பாயுஸில் போய் சேர்ந்துருவேன். 2040 நீ அல்பாயுஸில் போய் சேர்ந்துடாத, அந்த அற்புதமான உலகத்தை பார்க்குறக்காவது நீ அடக்க ஒடுக்கமாக, ரொம்ப ஆட்டம் போடாத, வேகமாக வண்டியில் போகாத, 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஆம்னி பஸ்ஸை நீ ஓட்டாத, அப்படி போகிற ஒரு ஆம்னி பஸ்ஸில் ஏறி உட்காந்து போவாத. அப்போ இப்போவே பாதுகாப்பாரு. பண்ணுவாங்களா மாட்டாங்களா? மக்கள் மனதில் தோன்றாதா? அந்த உலகம் வர வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், செத்து போயிடக்கூடாது அப்படின்னு மக்கள் இப்போ உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இப்போவே பாதுகாப்பாக மாறிடுவாங்க. எப்படி பூமி உருண்டைன்னு சொன்ன உடனே மக்கள் தங்களுடைய நம்பிக்கைகளை மாற்றினாங்களோ, அது வரைக்கும் பூமி கடவுள் படைச்சது, அது படைச்சது, இது படைச்சது, தட்டையானது, சதுரமானது, படுக்கை விஷமானது, அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தாங்க, அரைவட்டமானது. கடைசியில் அது உருண்டைன்னு ஒருத்தர் நிரூபிக்கும் போது படிப்படியாக ஏற்றுக்கிட்டு தங்களுடைய நம்பிக்கையை மாற்றிக்கிட்டாங்களா? அதே மாதிரி மனுஷங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இப்படி வாழணும், அப்படி வாழணும். மனுஷங்கன்னா விண்வெளிக்கு போவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, இன்னும் 1000 வருஷம் வேறு எங்கேயோ போய்டும், வேறு கிரகத்துக்கு போயிடுவாங்க மனுஷங்க, நிலாவுக்கு போயிடுவாங்க, அது போயிடுவாங்க, இது போயிடுவாங்க நம்பிட்டு இருந்தாங்களே. அந்த நம்பிக்கையை நான் சொல்லுகிற உண்மை மாற்றும். நான் சொல்லுகிற உண்மையை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் படிப்படியாக. அப்போ அவங்க வாழ்க்கை முறையே மாறும். இன்றைக்கி பதட்டத்தில் இருக்காங்க. எதிர்காலம் இப்படியெல்லாம் மாறுமா, அப்படியெல்லாம் மாறுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தயாராக இருக்கணும், அதைப்படி இதைப்படி, இந்த டெக்னாலஜி படி, அந்த டெக்னாலஜி படி, அது அப்போ தான் எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி நீ ஒன்றை மாற்ற முடியும். தூங்காத, சீக்கிரம் எழுந்துரு, 3 மணிக்கே எழுந்துரு, 4 மணிக்கே எழுந்துரு, என்னப்பா நீ எதிர்காலத்தில் என்னென்னமோ வரப்போகுது, இப்போ போய் தூங்கிட்டு இருக்க, நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு நிம்மதியே இல்லை, பயம். நம்ம எங்கே போகிறோன்னே தெரில மனுஷங்களுக்கு. அதாக இருக்குமா, இதாக இருக்குமா, எதிர்காலத்தில் நம்ம விண்வெளிக்கு தான் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறோன்னு தெரியலையே, போயிட்டே இருக்காங்க. நம்ம எங்கே தான்ப்பா போகிறோம் தெரியலையே, போய்கிட்டே இருக்கோம், வா விண்வெளிக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கான். நான் முடிவை சொல்லிட்டேன்,
நான் வந்து நீங்கள் எல்லாம் எங்கே போகிறீங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஓ இவனு எங்கே போகிறானுங்க, ஓ இவனுக்கு இன்னும் மனுஷனாகவே ஆகலை, இவங்களாம் இன்னும் மனுஷ நிலையிலே முழுமையடையலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஓஹோ இங்கே தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த உண்மையை 2017 2040 இன்னும் 17 வருஷம் கழித்து 2040 ஒரு மாற்றம். அப்போ இதை நான் எப்படி ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன்? எனக்குள் நடந்த மாற்றம் அதுதான் ஆதாரப்பூர்வமானது. அதுதான் எனக்குள், நான் அதை தான் நிரூபிக்கிறேன், உங்ககிட்ட நிரூபிக்க முயற்சி செய்கிறேன். எனக்குள் நடந்த மாற்றம் எனக்கு தெரியும். எனக்குள் நிகழ்ந்த ஒரு உண்மையை, ஒரு அற்புதத்தை, அற்புதம் அதிசயம், உடனே அதை வந்து மதத்துலேயும் இந்த மாதிரி அற்புதம் அதிசயம்லாம் இது மதம் சார்ந்ததில்லை, அறிவியல் பூர்வமான அதிசயம். இது அறிவியல் பூர்வமான வியப்பு, இது மூட நம்பிக்கை கிடையாது. எனக்குள் நடந்த மாற்றம், எனக்குள் நடந்த அந்த அற்புதம், அறிவியல் பூர்வமான அற்புதம், அறிவியல் பூர்வமான அதிசயம், மாபெரும் அதிசயம். ஒட்டுமொத்த மனித குலத்தின் நோக்கமே அதுதான். ஒட்டுமொத்த மனித இனத்தின் வெற்றியே அதை நோக்கி தான். அதை அடைந்த ஒரு மனிதன், அதிசயத்தின் உச்சம் நான். என்னில் நடந்த அந்த மாற்றம், அதை நான் உங்கள் முன்னாடி ஆதாரப்பூர்வமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். இன்னும் அது முயற்சி ரொம்ப கடந்த காலத்துலேருந்தே ஏற்பட்டுருக்கணும். ஒரு 20 வருஷமாக பேசியிருக்கணும், எனக்கு வாய்ப்பு இல்லை. அந்தளவுக்கு அறியாமையின் காரணமாக என் பாதை மாறி போச்சு. இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடைசி கட்ட ஆராய்ச்சியில் இருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த பாட்டத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிய வைக்கிறோமோ நான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். பல கோணங்களில் நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கடைசி கட்டம். அப்போது இனிமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் என்னுடைய கருத்துக்கள் வந்து இந்த உலகத்தையே மாற்றும். என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய நம்பிக்கைகள் நான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக என்னோட முடிஞ்ச அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் இதை கேட்குறவங்க அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை மாற்றுவார்கள், வேகத்தை குறைப்பார்கள், நிதானமாக்கும், குழப்பத்தை தவிர்க்கும், தெளிவானவர்களாக இந்த உலகத்தையே தெளிவான ஒரு நிலைக்கு கொண்டு போகும். இப்போ நான் சொன்னதுனாலேயா என்னை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. எனது கருத்துக்களை வழிமொழிந்து எனக்கு பின் நான் உருவாக்கிய அந்த பாதையில் நான் ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறேன். அந்த பாதையில் பயணிப்பதற்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அவங்க நான் செய்கிற பணியை அவர்களும் செய்வார்கள். எனக்கு சாட்சிகளாக என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தங்களுடைய பங்கேற்பை செய்வார்கள். அதனால் இந்த உலகம் வெறும் என் கருத்தினால் மட்டுமே இந்த உலகம் மாறிவிடும் என்று நான் சொல்லவில்லை. என்னுடைய கருத்தை நான் அந்தளவுக்கு சொல்லியிருக்க முடியும். என்னால் வந்து ஒரு 20 வருஷமாக நான் வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் இதற்காகத்தான் வருகிறேன். என்னுடைய சின்ன வயசு அனுபவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு இன்றைக்கி நான் அடைந்த மாற்றத்திற்கு பொருத்தமாக தான் என்னுடைய சின்ன வயசில் நானும் அனுபவங்களை சந்திச்சிருக்கேன். ஒரு பொருத்தமான இன்றைக்கி எனக்கு இருக்கிற சிந்தனைக்கும் சிறு வயதில் எனக்கு இருக்கிற நம்பிக்கைகள், எனக்கு இருக்கிற யோசனைகள், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தா சின்ன வயசில் அதுக்கு தொடர்பு இருக்குது. அப்போ நான் சின்ன வயசில் தெளிவில்லாமல் இருந்துட்டேன். சரியாக இருந்திருந்தேன்னா நான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த உலகத்தில் நான் ஏற்படுத்தியிருப்பேன். பயங்கரமாக வந்து ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர்லாம் நான் இருப்பேன். இப்போல்லாம் வந்து எனக்கு ஆராய்ச்சி முடிய போகுது, செட்டில் ஆகிற மைண்டு அது ஒரு மாதிரி. அந்த காலகட்டம் இது 44 வயசாகுது. அப்போ அதுவே நான் 20 வயசில் வேறு மாதிரி இருந்திருப்பேன், ஆக்ரோஷமாக இருந்திருப்பேன். என்னால் வந்து பயங்கரமாக ஒரு நாள் முழுக்க என்னால் பேச முடியும். அந்த அளவுக்கு இன்னும் வேகம் அதிகரிக்கும், அதிகமான கோபம் என்கிட்ட இருந்தது. ஆனால் அதெல்லாம் என்னால் சரியாக எப்படி வெளிப்படுத்தணும், எனக்கு எப்படி என்னுடைய லட்சியத்தை வந்து வெளிப்படுத்துன்னு தெரில. நிறைய பேர் இப்படி தான் வந்து, நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்படி தான் வந்து திசை மாறி போன பறவைகளாக இருக்கிறார்கள். அதனால் வந்து மிகப்பெரிய புரட்சியை என்னால் நிகழ்த்தியிருக்க முடியும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய புரட்சியாளராக நான் இருந்த பாதையை மாற்றியிருப்பேன். இந்த மனுஷங்களோட பாதையவே மாற்றி சரியான வழியில் மக்களை பயணித்திருக்க இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல. இது வந்து ஒருவேளை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் கடமை செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து வேறு மாதிரியாக இருந்திருக்கும். இனிமேலும் அந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இனிமேல் வந்து இப்போ நான் என்னுடைய கருத்தை முன் வச்சுக்கிட்டு வர்றேன். அப்படி இருக்கும்போது இனிமேல் பாருங்கள், ஒரு உலகத்தில் ஒரு மாற்றம் வரும். இது ஒரு விவாத பொருளாக மாறி என்னாகும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகம் சந்திக்க போகிறது. இனிமேல் ஆரம்பிக்கும். கடைசி நேரத்தை ஐயோ விட்டுட்டோமே இனிமேல் என்ன அப்படின்னு நான் நம்பிக்கை இல்லாமல் பேசாமல் சும்மா இருந்திருந்தேன்னா, இனிமேல் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தேன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காது. இப்போ இனிமேல் பாருங்கள், ஒரு மாற்றம் வந்து வருதா இல்லையா பாருங்கள். இது யாரும் புறக்கணிக்கவே முடியாது, இது யாரும் அலட்சியப்படுத்தவே முடியாது. என்னுடைய கருத்துக்களை யாருமே அலட்சியப்படுத்த முடியாது. அதனால் ஒரு உண்மையை வந்து எப்போ சொன்னாலும் அதற்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. இனிமேல் பாருங்கள், உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் படிப்படியாக அரங்கேற போகுது. நான் 2040ன்னு கணிச்சம் பாருங்கள், அதுக்கு முன்னாடியே கூட மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம்.
மாற்றமே இல்லாத ஒரு உலகத்துக்கு தான் நம்ம போகிறோம். மாற்றமே இல்லாத ஒரு உலகத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதாவது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி ஆடுகளோட வாழ்க்கை, ஆடு மாடுகளை பாருங்கள், மாற்றமே இல்லாத ஒரு உலகத்தில் தான் அது வாழுது. அது வாழ்க்கையில் மாற்றமே ஏற்படாது. மாற்றமே இல்லை. எப்போதும் ஆடுகள் அப்படி தான் வாழப்போகுது, மாடுகள் அப்படி தான் வாழப்போகுது. ஆடு மாடுகள், சிங்கம், சிறுத்தை, எல்லாமே யானை, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் எப்போதும் வாழப்போகுது. ஆனால் மனுஷங்க தான் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. மாற்றம் வந்து இவர்களை வந்து பதட்டமடைய வைக்கிறது. எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து தன்னை தயார் பண்ணுறதுக்காக பதட்டம் அடைகிறாங்க. எதிர்காலத்தில் என்ன மாற்றணும்னு இவங்களுக்கு தெரியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனாலும் தயாராக இருக்கணும், என்ன வேணாலும் நடக்கும், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. அமைதி இல்லை, குழப்பத்தில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. தெரியலை எதிர்காலத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது தெரியலை. ஆனால் ஒரு ஆடை பாருங்கள், ஒரு மாடு பாருங்கள், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது. அது அப்படி தான், புல் மேய்கிறது, படுத்து தூங்குறது, என்ன பண்ணுறோமோ அதே தான். இன்றைக்கி என்ன நடக்குதோ அதான் நாளைக்கு நடக்கும். நான் 1000 வருஷம் கழிச்சும் 1,00,000 வருஷம் கழிச்சும் அந்த ஆடு மாடுகளோட வாழ்க்கையில் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. காகம், பறவைகள், இந்த இவைகளோட வாழ்க்கையில் என்றைக்குமே மாற்றம் என்பது ஏற்படாது. இப்படி தான் இருக்க போகுது. அவை இன்றைக்கி எப்படி வாழ்கிறதோ அதுபோல் தான் இன்னும் 1,00,000 வருஷம் கழிச்சும் வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஆனால் மனுஷங்களுக்கு பயமாக இருக்குது. மனுஷங்களுக்கு அப்போ அவைகள் எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் பாருங்கள். ஒரு காகத்துக்கோ ஒரு புறாவுக்கோ எந்த கவலையும் இல்லை. எதிர்காலத்தில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்கிற குழப்பம் அவைகளுக்கு கிடையாது. குழப்பம் இல்லை, கோபம் இல்லை, தெளிவாக இருக்குது. பிற உயிரினங்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி வாழ்கிறோமோ இதே மாதிரி தான் 1,00,000 வருஷம் கழிச்சும் இந்த ஆடுகள் மாடுகள் புறா காக்கா எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். மாற்றம் என்பது அவைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷங்களோட வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நேற்று எப்படி இருந்தோம், அது அவங்க கணிக்கிறாங்க. நேற்று எப்படி இருந்தோம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம், இன்றைக்கி பஸ்ஸில் போகிறோம். அப்போ இன்னும் எதிர்காலத்தில் எப்படி போவோம், வீட்டுக்கு வீடு ஃப்ளைட் வச்சுருப்பாங்களா, ஒரே குழப்பமாக இருக்குது. தெரியும். ஆனால் பயந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுது, மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படி இதை படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துலேயும் ஒரு குழப்பத்துலேயும் ஒரு அந்த குழப்பம் அவங்களுக்கு ஒரு கோபத்தையும் ஏற்படுத்துது. எதிர்காலத்தை புரிஞ்சிக்க முடியல. என்னடா மனுஷங்க என்ன தான் ஆக போகிறாங்க, ஒரே கோபமாக இருக்குது. எப்படி தான் இந்த மனுஷங்க எதிர்காலத்தில் என்னவா ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோபமாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த குழப்பம் இவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. தெளிவாக தெரிய மாட்டேங்குது மனுஷங்க எதிர்காலத்தில் என்னவா மாற போகிறாங்க. அதனால் இவங்க வந்து இப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை யூகிக்கிறாங்க. இப்போ எப்படி மாற்றம் ஏற்பட்டு, நேற்று எப்படி இருந்தோம் இன்றைக்கி எப்படி இருக்கும், அப்போ எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், இதோட தொடர்ச்சி தான் எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோபத்தோடு இருக்காங்க. அந்த கோபந்தான், அதாவது எதிர்காலத்தை பற்றி தெளிவாக தெரியாத அந்த கோபந்தான் மனுஷங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் உழைக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே, விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்களே, 100 மாடி கட்டிடத்தெல்லாம் கட்டுறாங்களே, ஏன் மனுஷங்களுக்கு இவ்வளோ கோபம்? அந்த எதிர்காலத்தை பற்றி தெரியல. எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எதிர்காலத்தை பற்றி இவங்க ஒரு மிகையாக கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இவ்வளோ முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்தை கண்டுபிடிப்ப இந்த மாதிரி மாற்றத்தை, இப்படி ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு அவங்களுக்கு தேவையான வலிமை எங்கேருந்து வருதுன்னா அந்த கோபத்திலிருந்து தான் வருது. எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு தெரில. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகும், நாம் எங்கே யார், மனுஷங்கன்னா நாம் யார், எப்போ மனுஷங்களானோம், இப்போ ஆயிட்டோமா, இல்லை எங்கே தான் போகிறோம், நம்ம எந்த ஊருக்கு போகிறோம், அந்த ஊர் எங்கே இருக்குது, நம்ம ஒரு பாதையில் போய்கிட்டே இருக்காங்க, மனுஷங்க போயிட்டே இருக்காங்க. மனுஷங்களோட பயணம் எங்கே போகுது, அவங்களுக்கு என்ன இலக்கு, எங்கே போகிறாங்க, எதிர்காலத்தில் என்னவோ ஆக போகிறாங்க, எதுவுமே தெரியல. ஆனால் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ கோபம் இருக்குமா, எங்கே போகிறோம், அழிவை நோக்கி போகிறோமா, நமக்கு எதிர்காலத்தில் இந்த மனித இனம் உயிரோடு இருக்குமா, இங்கே நடந்துகிட்டு இருக்க சம்பவங்கள்லாம் ரொம்ப பயமாகவும் இருக்குது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. கோபம், அந்த குழப்பம்தான் கோபத்தை உண்டு பண்ணுது. கடைசியில் இப்போ வந்து நாம் எதிர்காலத்துக்கு எதிர்காலம் இதுதான்னு அவங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு அமைதியாக இருக்குமா இருக்காதா? இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இதுக்கப்புறம் அந்த வழியில் போகாதீங்க, அங்கே அது முடிவு, அதுக்கப்புறம் பாதையே கிடையாது அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அமைதி, இந்த வழியில் போகக்கூடாது இப்படி ஏதோ ஒன்று. அப்போ எதிர்காலத்தில் நம்ம எங்கே போகிறோன்னு தெரிஞ்சிட்டாலே எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றத்தை உறுதியாக ஒரு ஆதாரங்களோடு உங்கள் முன் வைத்து விட்டாலே, நீங்கள் நம்புவதற்கு போதுமான ஆதாரங்களோடு உங்கள் முன் நான் ஒரு கருத்தை வைத்து விட்டாலே உங்கள் வாழ்க்கையில் அமைதி அடைந்து விடும். நீ எப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எதிர்காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, அது எப்படி நீ சொல்கிறத எப்படி நாங்கள் நம்புறது அப்படிங்கிறக்காக தான் நான் இவ்வளோ வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் நம்பணுங்கிறக்காக தான் இவ்வளோ வீடியோ இன்னும் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ இதுவே போதுமானது, உண்மையில் கரெக்டு தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், இதுவே போதுமானது அப்படின்னு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழப்பம் தீர்ந்துடும். எதிர்காலத்துக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற குழப்பம் தீர்ந்துடும், கோபமும் தீர்ந்து விடும். அவங்களுக்கு இனிமேல் வந்து அந்தளவுக்கு கோபம் ஏற்படாது.
கோபம் தீந்துடும். அப்புறம் வந்து எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சாச்சு. அதுக்கு ஏன்பா அப்போ இதுதான் இங்கே தான் போகிறோமா நம்ம 2040 இங்கே தான் போகிறோமா? 2040 அப்புறம் மனுஷ வாழ்க்கை இப்படி தான் மாறப்போதா? இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோமா? நல்லா இருக்கு. ஓகே, அப்போ அதுக்கு எதுக்கு நீ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? பதட்டப்படாத, அவசரப்படாத, பொறுமையாக இரு, நிதானமாக இரு, அந்த உலகத்தையும் பார்த்துருவோம். அந்த உலகத்துக்கு போனாலே மனுஷங்க பாதுகாப்பாக தான் வாழ போகிறாங்க. பாதுகாப்பாக வாழ்வது தான் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது பாதுகாப்பானது தான். நம்ம இப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த உலகத்தில் எப்படி வாழ்வாங்க? பாதுகாப்பாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ அந்த உலகத்துக்கு போக போகிறோம், அங்கே வாழ்ந்தாலே அவன் மனுஷங்க பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அந்த உலகத்தில். அப்போ அங்கே போக போகிறோம் அப்படின்னாலே மனுஷங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. நம்ம அங்கே தான் போகிறோம் அப்படின்னாலே மனுஷங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. அந்த உலகத்துக்கு போனால் தான் மனுஷங்க மாறுவாங்கிறதுலாம் கிடையாது. மனுஷங்க அந்த இயற்கையோடு இணைந்த உலகத்துக்கு போனாலே, மனித வாழ்க்கைக்குள்ளே போனாலே மனுஷங்க நிதானமாகிடுவாங்க. அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அப்போ அந்த உலகத்து விவசாயம் தான் எல்லாருமே பண்ணணும், நடந்து தான் போகணும், போக்குவரத்து வாகனம் கிடையாது. அப்போ அங்கே போனாலே நிதானமாகிடுவாங்க, பொறுமையாகிடுவாங்க, மகிழ்ச்சியாக வாழ்வாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க, நிதானமாக. அப்போ அங்கே போனால் மட்டும் கிடையாது, அங்கே தான் போகிறோன்னு தெரிஞ்சிட்டாலே, மனுஷங்க அங்கே தான் போகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மனுஷங்க நிதானமாகிடுவாங்க. அவங்களுக்கு கோபம் தீந்துடும், குழப்பம் தீர்ந்து போயிடும், அந்த வேகம் தீர்ந்து போயிடும், நிதானம் வந்துடும், பொறுமை வந்துடும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? பொறுமையாக இரு, 2040 வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு, அவசரப்பட்டு போய் சேர்ந்துடாத, அந்த உலகத்தையும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க எச்சரிக்கையாக ஆகுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் மாறுவீங்களா மாட்டிங்களா? இதை கேட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த உலகத்தையும் பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்குதா? அதுக்குள்ளே போய் சேரக்கு அவசரப்பட மாட்டீங்களா? அதனால் நல்ல பொறுமையாக நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. 2040 வரைக்கும் உங்கள் உயிரை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. உயிரை கையில் பிடிச்சி வச்சுருங்க. மிகப்பெரிய மாற்றம். ஒட்டுமொத்த மனித இனத்தின் லட்சியமே அதுதான். மனுஷங்க 1 லட்சம் வருஷமோ 2 லட்சம் வருஷமோ அவங்க பயணித்து வந்திருக்கிறார்கள் மனுஷங்களாக மாறணுங்கிறதுக்காக. குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷங்க பாதுகாப்பாக வாழ வேண்டும். மரண பயத்தின் உச்சத்தில் அவர்களுக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டது. மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் தான் மனுஷங்களாக மாறுவதற்காக 1 லட்சம் வருஷமாக 2 லட்சம் வருஷமாக பயணித்து கொண்டே வருகிறார்கள். பல்வேறு அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறார்கள். தியாகங்கள் பல புரிந்திருக்கிறார்கள். பல வலிகளையும் இன்னல்களையும் சந்தித்து வந்திருக்கிறார்கள். எதற்காக? எவ்வளோ தியாகங்கள்? எதற்காக? இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, மனுஷங்களோட இலக்கு அந்த உலகத்தில் போய் வாழணும், நிம்மதியாக வாழணும், மனுஷங்களாக வாழணும், மனுஷங்களாக முழுமையடையணும். அதுதான் மனுஷங்களோட நோக்கம். அந்த நோக்கத்தை அடையப் போகிறார்கள், அந்த வெற்றியை அடையப் போகிறார்கள். அந்த கோட்டை தொட போகிறாங்க. இன்னொரு 17 வருஷம்தான். அப்படின்னா எவ்வளோ பெரிய பேர் பாருங்கள், எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய சிறப்பு. அந்த இடத்துல நாம் இருக்கோம். மனுஷங்க வெற்றி அடைகிற இடத்துல நாம் இருக்கோம். வெற்றி அடைய போகிற இடத்துல நாம் நிற்கிறோம். வெற்றி அடைய போகிற அந்த கோட்டை தொடுகிற இடத்துல நாம் இருக்கிறோம். நாம் இந்த முயற்சி எத்தனை பேரோட முயற்சி பாருங்கள். பல லட்சம் மனுஷ உயிர்களோட ஏற்கனவே வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க 800 கோடி பேர். ஏற்கனவே வாழ்ந்து செத்து போன மனுஷங்க எத்தனை பேர்? லட்சம் கோடியாவது இருக்கும். இது வரைக்கும் வாழ்ந்து செத்து போன மனுஷங்க மொத்தம் 1 லட்சம் கோடியாவது இருக்கும். அத்தனை பேருடைய உழைப்பு நோக்கமும் இதுதான். அத்தனை பேருடைய நோக்கமும் அது வெற்றி அடைய போகிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க. அந்த உலகம் இன்னும் ஒரு 17 வருஷத்தில் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க. உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்குங்க. நோயை தருகிற உணவோட சாப்பிடாதீங்க. நல்ல வாகன விபத்துகளை ஏற்படுத்தி ஏதாவது விபத்துக்குள்ளாயிடாதீங்க, இறந்து போயிடாதீங்க. உங்கள் உயிரை நல்லா பத்திரமா பாதுகாத்துங்க. நாம் வெற்றி அடைய போகிற அந்த உலகத்தை நம்ம பார்க்கணும். அந்த பேர் உங்களுக்கு இருக்குதா? இப்போ வந்து திருப்பதிக்கு போய் அவரை கும்பிடுறதுக்காக போகிறீங்களா? அவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களே. ஒவ்வொரு ஐயப்பன் கோயிலுக்கு போய் ஐயப்பனை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களே. அப்போது ஏதோ உங்கள் நம்பிக்கை அதில் கடவுள் இருக்குதுன்னு நம்புறீங்க. அதை போய் பார்க்கணுன்ற அவ்வளோ ஆசையாக இருக்கீங்களா? அப்போது 2040 அப்புறம் ஒரு உலகம் வரப்போகுது. அதுதான் ஒட்டுமொத்த மனித இனத்தின் இலக்கு, வெற்றி. அந்த உலகத்தை பார்க்குறதுக்குள்ளே போய் சேர்ந்துறான். அந்த உலகத்தை நீங்கள் பார்க்கணும். அதுதான் ஏன் கண்கொள்ளா காட்சி. நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் எல்லாருமே. நான் பார்த்துட்டேன் அந்த உலகத்தை பார்த்துட்டேன், மனுஷன் வெற்றி அடைஞ்சா அப்படின்னு கொண்டாட போகிற உலகம் அது. அது மாதிரி மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லணும். அந்த மாதிரி இடத்துல நான் இருக்கேன்.
அதாவது மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் அது யார்? நான் தான். அப்போ அவனையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவனை பார்க்கணுமா இல்லையா? மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதனாகிய என்ன நீங்கள் பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள்.